ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரவா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது காலை நேரத்துக்கு நல்ல ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும். இல்லைன்னா மாலை நேரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செய்து சாப்பிட்லாம். நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான ரவா புட்டு இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு 20 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு அந்த முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக அதிலே நெய் இருக்கும். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவையை வறுத்துக்குங்க. ரவையோட வாசனை நல்லா வரணும். அதே சமயத்தில் ரவை கருகிடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே சும்மா ஒரு 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி எடுத்து வச்சுங்க. அதில் அந்த இரும்பு துரும்புலாம் இருக்கும். நீங்கள் வெள்ளை சக்கரை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. அதுவே நாட்டு சக்கரை பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்ததாக இப்போ இந்த ரவையில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. எடுத்தோடனே எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே தொட்டு பார்த்தோன்னா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அந்த ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி வரட்டும் அந்த ரவை. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ரவை அந்த ஈரத்தை நல்லா உறிஞ்சி நல்லா கொஞ்சம் பூ போல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த கட்டித்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் கையால் உடச்சி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சன்னியை பயன்படுத்தி அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா ரவையும் அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு இட்லி தட்டு ஒன்று எடுத்துக்கங்க. அதில் ஒரு வெள்ளை துணி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை சேர்த்துடலாம். அடுத்ததாக எப்பயும் போலவே இட்லி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வச்சுட்டு அந்த துணியை அந்த மாவு மேலே, அதாவது அந்த ரவை மேலே நல்லா மூடுற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் இது வேகிறதுக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள், அந்த ரவை நல்லா அழகாக பூ போல் வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்ல சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற விட்டுருவோம். மிதமான சூட்டுக்கு வர்ற அளவுக்கு ஆற வச்சுருவோம். இப்போ இது மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்குங்க. நீங்கள் சக்கரை பயன்படுத்துகிறீங்க, வெள்ளை சக்கரை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அந்த வெள்ளை சக்கரையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இனிப்பு சுவை உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். அப்போ தான் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய சுவையான ரவா புட்டு நல்ல உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாக இருக்குது. நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுலபமாக வேலை முடியுது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.